ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உடல் எடையை வேகமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான டிப்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த தேநீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தவங்களுக்கு, அதாவது 10 நாள் இந்த தேநீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தவங்களுக்கு 4 கிலோ அளவுக்கு உடல் எடை வேகமாக குறைஞ்சதான். அந்த அளவுக்கு ஒரு அருமையான டிப்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுக்குங்க. ஜீரகம் உடலில் அதிகமான மெட்டாபாலிசத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை சீராக்கி உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றத்திற்கு ஜீரகம் ரொம்பவே ஒரு அருமருந்தாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஜீரகத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம். இந்த தேநீர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ஜீரகத்தை பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியில் வேணும்னா நீங்கள் நிறையவே அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டியில் அரைச்சதுனால கொஞ்சமாக திரியாக இருக்குது. நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் அரைக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த ஜீரக பொடியை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தணும். இப்போ மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியை இப்போ கலந்துக்கலாம். ஜீரக பொடியை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கும். இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதை நீங்கள் அடுப்பில் வச்சு அப்படியே தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் அதோட மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் லெமனையும் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு லெமனையும் பிழிஞ்சு விட்டு குடிக்கலாம். லெமன் இதோடு சேரும்பொழுது இன்னும் உங்களுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்முடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கங்க. வெறும் வயிற்றில் அதாவது எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஹாட்டாகவே எடுத்துக்கங்க. ஆறி போய் குடிக்கக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும்போதே டீ குடிக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் இதை குடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஜாகிங் வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை குடித்து 1 மணி நேரம் கழிச்சு தான் காலை உணவை எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் ஈவினிங் ஒரு 6 o'clock எடுத்துக்கிறீங்கன்னா ஜாகிங் வாக்கிங் போயிட்டு ஒரு 8 o'clock போல் டின்னர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் பண்ணும்போது உங்களுடைய உடல் எடை வேகமாக குறையிறத உங்களால் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சை தண்ணி குடிக்காமல், அதாவது ஆறிப்போன தண்ணி குடிக்காமல் சுடு தண்ணியை குடிக்கும்போது உங்களுடைய உடல் எடை வேகமாக குறையிறத உங்களால் உணர முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.